உங்க டிசைனிங் ஒர்க்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. நாங்க என்ன டிசைன் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படிங்க தெரியும்? இது இப்ப காட்டுறேன். என்னங்க பாருங்க, இதுல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அத்தை எதுக்குடா அவங்க கிட்ட கொடுத்த? இரு மாப்ள, சும்மா இரு, அவங்க பாக்கட்டும். என்னங்க, இந்த டிசைன் நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி இது எங்கேயும் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இதே காஞ்சிபுரத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு நானு. என்கிட்ட இப்படி ஒரு போட்டோவை காட்டி இத இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேக்குறது நியாயமாங்க? வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறவங்கன்னா இந்த முகத்தை எப்படிங்க பார்க்காம இருப்பேன்? நீங்க என்ன சொல்றீங்க? இது காமாட்சி அம்மன் டிசைன் தானே? ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அம்மன் முகம் பார்க்கவே அவ்வளவு லட்சணமா இருக்கு. அது சரி, அது காமாட்சி அம்மன் கண்டுபிடிச்ச நீங்க அதுல இருக்கிறது உங்க முகதான்னு கண்டுபிடிக்கலையே. நல்ல டிசைன்ங்க, நல்ல ஐடியா. இந்தாங்க, ஆல் தி பெஸ்ட்ங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க் யூ. சரிங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். சரிங்க, பாத்து போங்க. போட்டோ பார்த்து முகத்தை கண்டுபிடிக்கலையப்பா. நீ எதுக்கு இந்த போட்டோ அவங்க கிட்ட காமிச்ச? மாப்ள, அவங்க முகத்தை தான் நீ டிசைன் பண்ணிருக்கங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக கொடுத்த மாப்ள. ஆனா பாரு, அவங்க கண்டே பிடிக்கல. டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. டேய், உன்னை கொல்ல போறேன் பாரு. வண்டியில ஏறு. டேய், ஏறு. முன்னாடி உட்கார்றா. நான் உட்காரு. ஓகே. இப்படி உன் கூட நண்பனா இருக்கிறதுக்கு எனக்கு கொட்டு மட்டும் தான்டா கிடைக்குது. ஏய் நில்லு. ஆனந்தி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யாருக்குமே அடங்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கியா நீ? அண்ணன், நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம வார்த்தையை விட்டு பேசாத. ஏ மனோகரா, ஏன்டா அவளை எப்பவுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி தானே அவ. பா, சும்மா இருங்கப்பா. நீங்க கொடுக்கிற இடம் தான் இதெல்லாம். அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. இத என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காவ. என்னடா சொல்ற? ஆமாமா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காவ. அந்த ஆளு ராத்திரி நேரத்துல நம்ம தறிப்பட்டறைக்கு போய் நம்ம தறிய அடிச்சு உடைச்சது நியாயமா? அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக நாங்க வச்சிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எரிச்சது நியாயமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவர்தான் செஞ்சாரு. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரோ ஒருத்தர் நம்ம தறி மேல கல்ல தூக்கி போடுறாங்களா இல்லையா? ஓ, கல்ல தூக்கி போடுறவங்களோட முகம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கா? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ என்னமோ நேத்து ராத்திரி 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் உன் மாப்பிள்ள உன் கூடவே இருந்தாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொன்னியே, அது உண்மையா? இந்த பார், நான் அவர் கூட இல்ல, வீட்டுல தான் இருந்தேன்.
ஆனா மாப்பிள்ளை இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். உன் கூட 10-15 பேர் போட்டியில கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் கூட இவ போட்டியில கலந்துக்க கூடாது, இவகிட்ட தறி இருந்தா தானே இவ புடவை நெய்வான்னு அவங்க தறிய உடைச்சிருக்கலாம்ல. ஏமா, உனக்கு நின்னா குத்தம் உக்காந்தா குத்தங்கிற மாதிரி மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது ஒரு குத்தம் சொல்லியே ஆகணும். ஏதோ ஒரு ஹாலிவுட் பட வில்லன் ரேஞ்சுக்கு அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணி நாங்க எல்லாரும் மாப்பிள்ளைய காரி துப்பணும். அதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பண்ணு, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நான் பாக்குறேன். ஏய் பாடி. ஏங்க, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லாம இருக்கீங்க. அதை சொன்னா நீயும் வருத்தப்படுங்கிறதுக்காக நான் சொல்ல மாலதி. அதை விடு. என்னம்மா ஆனந்தி, ம்? தறியை ஓட்டி பாத்தியா? நல்லபடியா ஓடுதா? தறி நல்லபடியா தான் ஓடுது. சரிடா. ஆனா அவங்க கொடுத்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே எரிச்சிட்டானேப்பா. மெட்டீரியல் இல்லாம எப்படிப்பா புடவை நெய்ய ஆரம்பிக்கிறது? என்னம்மா சொல்ற? அதெல்லாம் திரும்ப வாங்கணும்னா ஒரு 50,000 ரூபாய் செலவாகுமாப்பா. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜான் ஏர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கும் குணாவுக்கும் நடக்குது போல இருக்கு. ஆனா அப்பா, அதுக்காக நாங்க துவண்டு போக மாட்டோம். இந்த நாள் நாங்க நினைச்ச மாதிரி நல்ல நாள் இல்ல. காலையில எழுந்து என்ன செய்யலாம்னு நாங்க முடிவு பண்றோம்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, சரியா? நீங்க உள்ள போய் தூங்குங்க, வரேன். அண்ணே, அப்பளம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. ம். என்ன டிசைன்லாம் எப்படி நான் வந்திருக்கு? ஆ, ரொம்ப நல்லா வந்திருக்குமா. போட்டோ ஏதாவது எடுத்திருக்கியா? இங்க ம், இந்தா பாரு. எனக்கும் காட்டு. பாதி தான் பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லு. அண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நீ வேணா பாரு, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். என்னம்மா? கண்டிப்பா என் பிள்ளைக்கு இல்லாம வேற யாரு கொடுப்பாங்க? அகிலா, போட்டியில கலந்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறோம். கரெக்ட். உடனே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து சும்மா ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்துறோம். என்ன சொல்ற? இப்ப எதுக்கு நான் எனக்கு அவசரம்? உடனே கல்யாணம் கல்யாணம்னு சொல்றீங்க. ஏய், உங்க அண்ணனை கேட்டாலும் கல்யாணம் வேணாங்கிறான், நீயும் கல்யாணம் வேணாங்கிற. என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? போட்டியில ஜெயிச்சு உங்க அண்ணன் முதல் பரிசு வாங்கினா முதல் வேலையா உங்க 2 பேருக்கும் கல்யாணம். பாருங்க, மணி அடிக்குது. நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்னு பாரு. மா,